சாதிக் என்ற பட்டப்பெயரை சூட்டியவர்களே குறைஷிகள் தான். அவரை இப்போது மறுப்பவர்கள், நபியாக அவர்கள் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மறுப்பவர்கள் அத்தனை பேருமே அவர் நாணயத்துக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர் என்று ஏற்றவர்கள் தான். அப்படிப்பட்ட இறை தூதருடைய தன்மைகளில் முறைப்பாக கூடுதலாக தெரியப்பட்ட தன்மை என்ன என்பதைத்தான் இன்றைய வகுப்பில் நான் சொல்லவிருக்கிறேன். இறை தூதருடைய தன்மைகளில் முனைப்பாக கூடுதலாக அறியப்பட்ட தன்மை என்ன, அந்த தன்மையை நம்மிடத்திலும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம். ரவுஃபுர் ரஹீம், மூமின்களோடு மிக கிருபை உள்ளவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆகவே இறை தூதரிடத்திலே காணப்பட்ட தகுதிகளில் தன்மைகளில் முறைப்பாக தெரிவது கிருபை, அன்பு, பாசம். இதுதான் கிருபை, அன்பு, பாசம். இதுதான் அவங்களுடைய தன்மையில் முறைப்பாக தெரிகிறது. மன்னிக்கும் தன்மை, பழிவாங்கும் தன்மை இல்லாத ஒரு போக்கு, எந்த எதிரிடமிருந்தும் பழி வாங்குவது இல்லை. ஜமீல், மன்னித்து விடுங்கள் இறை தூதரே என்று குர்ஆன் அவர்களை வலியுறுத்துகிறது. மன்னித்து விடுங்கள், பழி வாங்காதீர்கள். எத்தனை இன்னல்களை சந்தித்தார்கள், எத்தனை கஷ்டங்களை அவர்கள், துன்பங்களை நேரிட்டார்கள். கடைசியில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்ட்டையாவது பழி வாங்கியிருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஆகவே பழி வாங்குகிற தன்மை இல்லாத, மன்னிக்கும் தன்மை உடைய, அன்பு காட்டுகிற தன்மைதான் அவர்களிடத்தில் முறைப்பாக காணப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தன்மை நம்மிடத்திலும் வர வேண்டும். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், புரட்சிகளை செய்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், திருப்பங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். கொள்கை திருப்பம், அரசியல் திருப்பம், பொருளாதார திருப்பம் எல்லாத்தையும் ஏற்படுத்தினாங்க. இறை தூதரை போல எல்லா துறைகளிலும், வாழ்க்கையில் அனைத்து தளங்களிலும் முழுமையான ஒரு வாழ்க்கை திருப்பத்தை ஏற்படுத்தியவர் உலகத்தில் யாருமே இல்லை. மைக்கேல் ஹார்ட்ஸ் உடைய புத்தகத்தை படிச்சிருப்பீங்க, தி ஹண்டர்ஸ். அதுல அவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர், பலர்களை ஆய்வு செய்கிறார், பல பெரியோர்களை, சாதனையாளர்களை எல்லாம் ஆய்வு செய்கிறார். கடைசியில் இந்த ஆய்வு செய்யப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் இறை தூதரை முதல் வரிசையில் ஏன் வைக்கிறார்? இறை தூதரை நபியை ஏற்றவரா மைக்கேல் ஹார்ட்ஸ்? மைக்கேல் ஹார்ட்ஸ் இறை தூதரை ஏற்றவர் அல்ல, கிறிஸ்தவர், முற்றிலும் மாறுபட்டவர் கொள்கையில். ஆயினும் அவருக்கு உண்மையை மறுக்க முடியல. சாதனையாளருடைய வரிசையில் இறை தூதரை முதல் வரிசையில் வைத்தார் என்றால், முதல் வரிசையில் வைக்கப்படுகிற அளவிற்கு அவரிடத்திலே குணங்கள், தன்மைகள் இருக்கின்றன என்பதை உணர்கிறார். ஆக உலகுக்கு உணர்த்துகிறார். அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது சமூகத்தோட நிலைமை என்ன, கொள்கையில் என்ன நிலை? உரு வழிபாடு, நரகத்திற்கு மனிதனை இட்டுச் செல்கிற உரு வழிபாடு, சிலை வழிபாட்டில் மூழ்கி இருந்தவர்களை, சிலைகளை தூக்கி கடாசுகிற அளவுக்கு நிலைமை உருவாக்கினார்கள், தூக்கி எறிந்து விடுகிற அளவிற்கு நிலைமை உருவாக்கினார்கள். காபத்துல்லாவில் எத்தனை சிலைகள்! தௌஹீதுடைய முஅஸ்ஸிஸ், நிறுவனர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரையிலும் சிலை. இந்த சிலைகளை காபத்துல்லாவில் இருக்கும்போது பல நபிமார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களால் இந்த காபாவுடைய உள்ளே வைக்கப்பட்டிருந்த சிலைகளை அகற்ற முடியல. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததற்கு பிறகுதான் காபாவினுள் இருந்த சிலைகளை தூக்கி கடாசினார்கள். குல் ஜால் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. உண்மை வந்தது, சத்தியம் வந்தது, அசத்தியம் ஒழிந்தது, அசத்தியமும் பொய்யும் ஒழிந்தே தீரும் என்ற ஆயத்தை முழங்கியவர்களாக சிலையை தூக்கி அகற்றுகிறார்கள். அதில் முதல் ஃபத்ஹ் மக்காவின் போது இறை தூதர் காபாவினை உள் ஏற்றிவிட்டது யாரை தெரியுமா? ஒரு அடிமையை, பிலாலை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அது இன்னொரு சரித்திரத்துக்கு, இன்னொரு சம்பவத்துக்கு வழி கூறுகிறது. அங்கே நான் போகல. இந்த குறைஷிகளுக்கு மத்தியில், இத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியில் பிலால் மட்டும்தான் கிடைச்சதா இந்த காபாவினுள் ஏறி நின்று பாங்கு சொல்வதற்கு? வேற யாரும் கிடைக்கலையா? இதற்கு பின்னால் ஒரு பெரிய தத்துவமே மறைந்திருக்கிறது. நான் அங்கே போன நேரம் இருக்காது. ஆகவே கிரீடம் அணியாமல் கோட்டையினுள்
வாழாமல், சிம்மாசனத்தில் அமராமல், இந்த ராணுவ வலிமை இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல் புரட்சியை ஏற்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காணப்பட்ட முனைப்புடன் காணப்பட்ட தன்மை அன்பு, மன்னிப்பு, மன்னிக்கிற அந்த பழக்கம் அது நம்மிடத்திலே வர வேண்டும். அன்பு காட்டுகிற அந்த பழக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும். உமார் ஸல்லல்லாஹு இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உமார் ஸல்லல்லாஹு இல்லா காஃபத்துல் லின்னாஸ் பஷீரன் வ நதீரா என்று குர்ஆன் சொல்கிறது. நபியே, நீர் அரபு நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல நபி, காஃபத்துல் லின்னாஸ், உலகத்தில் மக்கள் இனங்களாக யார் அறியப்படுகிறார்களோ, உலகத்தில் இருக்கிற எர்த்தில இருக்கிற கண்டங்கள் எத்தனை நாடுகள் உள்ளனவோ அத்தனை நாட்டு மக்களுக்கும் நீர் தலைவர், உம்மை தூதராக அனுப்பியிருக்கிறேன். ஆகவே அனைத்து மக்களும் உம்மை தெரிய தயாராக வேண்டும். எந்த பதவி வகித்தாலும், ராணுவ பதவி வகித்தாலும், முதலமைச்சர் பதவி வகித்தாலும், மன்னருடைய பதவி வகித்தாலும், கலெக்டருடைய பதவி வகித்தாலும், தொழில் செய்தாலும், ஆர்டினரி மனிதனாக வாழ்ந்தாலும் உண்மை தெரிய வேண்டும். என்றால் உம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு படிப்பினைகள் நிரம்பிய கிடக்கின்றன என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு இடத்தில் இறைவன் சொல்கிறான், உமார் ஸல்லல்லாஹு இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்திற்கு ஒரு அருட்பேராக அல்லாமல் உம்மை நாம் அனுப்பவில்லை. இறை தூதர் அருட்பேறு, அருட்பேர் என்றால் அன்பினுடைய வெளிப்பாடு தான் அருட்பேறு. அன்பு, அருள் எல்லாம் ஒன்றுதான். இறை தூதர் அருட்பேறு. ஒரு தாய் தன்னுடைய மகள் குழந்தை இடத்தில் அன்பு காட்டுகிறது என்பதனுடைய அர்த்தம் என்ன? அருளாக இருக்க அர்த்தம் என்ன? தாய் குழந்தையை பார்த்து அது கோவப்பட மாட்டா, அடிக்க மாட்டா, உதைக்க மாட்டா, கேட்கிற கோரிக்கைகளை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவாள். இதான் அன்புடைய வெளிப்பாடு. அன்புடைய வெளிப்பாடு இதுதானே. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், கோபம், சினம், வெறுப்பு இவைகள் எல்லாம் களையப்பட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது அன்பு, பாசம், நேசம். உண்மை என்ன? உமார் ஸல்லல்லாஹு அனைத்து மக்களுக்கும் அன்பாக என்ன அருட்பேராக அல்லாஹ்வுடைய அன்பை என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நபியே தாங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். இறை தூதருடைய டீலிங் எல்லாவற்றிலும் மென்மை, மென்மையும் கனிவும் ஒரு மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய முக்கியமான தன்மை. இறை தூதரிடத்தில் அது முனைப்பாக காணப்பட்டிருக்கிறது. கனிவு, மென்மை. கனிவினுடைய எதிர்ச்சொல் என்ன தெரியுமா? உன்ஃப், வன்மை அல்லது வன்முறை. வன்முறையும் பயங்கரவாதமும் மென்மைக்கு எதிரானது. இது ஒரு முஃமினிடத்தில் காணப்படக்கூடாத ஒரு தன்மை. ஆகவே ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தாங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நான் குர்ஆன் சொல்வதை நான் உங்களுக்கு விளக்குறேன். இறை தூதர் இவ்வளவு குறுகிய காலத்தில் 1,24,000 சஹாபாக்களை, உயிர் தியாகிகளை, ஒரு சைக்கிளினால் எதையும் செய்வதற்கு தயாராக கூடிய ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை உள்ள ஒரு கூட்டத்தை, சஹாபாக்களை எதனால் உருவாக்கினார்கள், என்ன தன்மையால் உருவாக்கினார்கள் என்பதைத்தான் இன்று நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல இருக்கிறேன். அது நபிகள் நாயகத்தில் காணப்பட்ட மென்மையும் பணிவும், அதாவது அருளும் அன்பும். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி, கடுகடுப்பாக வன்மையாக தாங்கள் வாழ்ந்திருப்பீர்களே ஆனால், குர்ஆன் சொல்வது லம் ஃபல்லு மின் ஹவுலிக், ஒருத்தர் உம்மை சுற்றி இருந்திருக்க மாட்டாங்க. லம் ஃபல்லு மின் ஹவுலிக், உம்மை விட்டு எல்லோரும் ஓடி விடுவார்கள், உம்மை விட்டு அனைவரும் கலைந்து சென்று விடுவார்கள். ஆகவே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்கிறான், மன்னித்து விடுங்கள், பழி வாங்காதீர்கள், வெறுப்போடு யாரிடத்தில் நடந்து கொள்ளாதீர்கள், மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று பல இடங்கள்ல இறை தூதை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதனால் மன்னித்தார்கள். மன்னிப்பே முனைப்பாக காணப்பட்ட தன்மையாக இறை தூதத்தில் இருக்கிறது. பழி வாங்கவில்லை, யாரிடத்திலையும் பழி வாங்கல. 10 வாளால் தாக்கியவர், நபிகளை குத்தியவர், தாக்கியவர், இழிவுபடுத்தியவர், கேவலப்படுத்தியவர், திட்டியவர், இவர்கள் எல்லாம் இன்று ஃபத்ஹ் மக்காவின் போது கொண்டு வரப்படுகிறார்கள். இறை தூதருக்கு முன்னால் அழைத்து வரப்படுகிறார்கள். அதில் அபூ சுஃபியான் வரை இருக்கிறார். அபூ சுஃபியான் யாரு? இன்று ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இறுதியாக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்கள். ஆனால் செல்வாக்கு மிக்க ஒரு பெரிய பிரமுகர் சமூகத்தில். அவர் வரையிலும் கொண்டு வரப்படுகிறார். மாதா தரவுன் அன்னி ஃபாயிலுன் பிக்கும், இறை தூதர் கேட்கிறாங்க கூட்டத்தில், எப்போது வெற்றி முஸ்லிம்களுக்கு, என்ன குஃபுரும்
இணை வைப்போம், இறை மறுப்பு எல்லாம் தோல்வியை சந்திக்கிற அந்த கட்டத்தில் இறைத்தூர் கேட்கிறாங்க, மாதா தரவுன அன்னி ஃபாயிலின் பிக்கும், மக்களே இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் நினைக்கிறீங்க? மக்களே இன்னைக்கு என்ன செய்ய போறேன் நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் எனக்கு தீமையாக, எனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், என்னை அடித்தவர்கள், உதைத்தவர்கள், ஏசியவர்கள், திட்டியவர்கள், பைத்தியக்காரர் என்றவர்கள், கவிஞர் என்றவர்கள், என்ன சாஹிர் என்றவர்கள், சூரியக்காரன் சொன்னவங்க எல்லாரும் இப்ப வந்திருக்கிறீங்க, நான் என்ன செய்ய போறேன் உங்களை என்று கேட்டபோது இப்பொழுது அவர்கள் ஒத்துக்கொள்கிற அஹுன் கரீமுன் வபுன் அஹின் கரீம், என்ன செய்ய போறீங்க? நீங்க நல்ல சிறந்த பண்பட்ட ஒரு சகோதரர், ஒரு பண்பட்ட சகோதரருடைய மகன், வபுன் அஹின் கரீம் என்று இப்பொழுதுதான் நபிகள் பண்பாட்டை என்று அந்த பகைவர்களாக இருந்து பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய தோழர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே இந்த கரம் என்பது அந்த பெருந்தன்மை, அந்த பெருந்தன்மை உள்ளவர்களாகத்தான் நபிகள் இருந்திருக்கிறாங்க, மென்மையாக வாழ்ந்திருக்கிறாங்க. மன்னிக்கும் தன்மை ஒன்று. மன்னிப்பது என்ன சொல்றீங்க? மன்னிப்பது யாருடைய தன்மை? மன்னிப்பது ஒரு பெரிய ரொம்ப சிறந்த மனிதனுடைய தன்மை. மன்னிப்பு என்பது விட்டு கொடுக்க, என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறது. மன்னிப்பு என்பது உரிமையை விட்டு கொடுக்கிறது. என்னை ஒருவர் அடித்தால் நான் திருப்பி அடிப்பது என்னுடைய நீதி. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கிறது. நான் அடித்தால் திருப்பி அடிக்க வேண்டும். நான் அடித்தால் என்னை அவர் திருப்பி அடிக்க வேண்டும், அது நீதி. இஸ்லாம் சொல்லுகிறது அல் ஐனு பில் ஐன் வல் அன்ஃபு பில் அன்ஃப். ஒருவர் காதை அறுத்தால் நீ காதை அறப்பா, மூக்க வெட்டி அறுத்துட்டான மூக்க அறப்பா, இது நீதி. இதான் நீதித்துறையும் வழங்குகிறது. ஆகவே மன்னிப்பது என்பது ஒரு பெரிய பெருந்தன்மை உள்ள உயர்ந்த பண்பட்டவருடைய குணம் என்று நமக்கு குர்ஆன் சொல்ல வருகிறது. நான் என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறேன். என்னை அடித்தான், நான் திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்கிறது, ஆனால் திருப்பி அடிக்கல, என்ன ரைட் நான் விட்டு கொடுத்துறேன், விட்டு கொடுத்தவரை மன்னிச்சிடறேன். அப்போ அது பெருந்தன்மை. மன்னிப்பது நபிமார்களுடைய பழக்கம், மன்னிப்பது உயர்ந்த மனிதர்களுடைய பழக்கம், சிறந்தவர்களுடைய பழக்கம், சஹாபிகளுடைய பழக்கம், அம்பியாக்களுடைய பழக்கம். ஆகவே மன்னிப்பதுதான் இறைத்துதத்தில் முனைப்பாக காணப்பட்ட ஒரு தன்மையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னித்தல் பொறுத்தல். ஒரு நாட்டுப்புற அரபி பள்ளிவாசல் வந்து சிறுநீர் கழித்து விடுகிறார், உதைக்கிறதுக்காக எல்லாரும் எந்திக்கிறாங்க. இந்த அநாகரிகமான இந்த செயல் இந்த பள்ளிவாசல் வந்தா செய்யணும். அது இயற்கையான மனிதர்கள் அப்படி எழுது கொந்தளிப்பது. ஒரு பள்ளிவாசல் இறைவனை வழிபடுகிற வழிபாட்டு தலம், அங்க அதனுடைய புனிதத்தை கெடுப்பதை போல ஒருத்தர் வந்து மூத்திரம், அதாவது சிறுநீர் கழிக்கிறார் என்றால் அது யாரால் மன்னிக்க முடியும்? பெரிய கணவர் வரப்போது அவரை அடித்து உதைக்க போனார்கள் நபித்தோழர்கள்லாம். அங்கே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காஃபிர், இத்தனைக்கு அவர் தன்னுடைய கொள்கையற்றவரும் அல்ல, சிறுநீர் கழித்த அந்த நாட்டுப்புற அரபி இஸ்லாமிய மார்க்கத்தை அங்கீகரித்தவருடைய தோழரும் அல்ல, ஏற்காதவர். ஆனா அன்னைக்கு அவருக்கு அந்த தேவை வந்தது, பள்ளிவாசல் வந்து அதை முடிச்சிட்டார். அந்த நேரத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் அடக்குகிறார். என்ன இப்படி சத்தம் போடுறீங்க? இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்காதீங்க, ஒரு பக்கெட் தண்ணி கொண்டாங்க என்று சொல்லி ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வர செஞ்சு அதை கழுகி சுத்தம் செய்தார்கள் என்பது வரலாற்றில் பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. விளைந்தது என்ன? இந்த மனிதர் அந்த சந்தர்ப்பத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார். அப்பொழுதே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிட்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார், இறைவா எனக்கு முகமதுக்கும் அருள் பாலித்து விடு. இந்த இருக்கக்கூடிய யாருக்கும் அருள் பாலிக்காது, அவ்வளவு கோபம். அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதன் வலா தர்ஹம் மஇ அஹதன் மானா அஹதன். எனக்கும் முகமதுக்கும் அருள் பாலி, எங்களோடு வேறு யாருக்கும் இந்த கிருபை காட்டுவதை நிறுத்திவிடு என்று அவர் பிரார்த்தனை செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார் என்று சரித்திரத்திலே எழுதப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வரலாற்றில்